ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி மிகச்சுவையான தேங்காய் பால் ரசம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரசம் ரெசிபிங்க இது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ரசம்னு சொல்லுவேன். ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். ஒரு பாரம்பரியமான ஒரு ஆரோக்கியமான ரசமும் கூட. தேங்காய் பாலில் நிறைய நல்ல சத்துக்கள் இருக்கு, நல்ல மருத்துவ குணங்கள் இருக்கு. உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது நம்ம சமையலில் நிறையவே சேர்த்துக்குவோம். தேங்காய் பாலெல்லாம் தமிழ் சமையலில் நிறைய சேர்த்துக்குவோம். தேங்காய் பால் ரசம் உண்மையாகவே ரொம்ப ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷுங்க. நல்ல சுட சுட சாதத்தில் இந்த தேங்காய் பால் ரசம் நிறைய விட்டு சாப்பிட்டா வா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸ்பெஷலாக சமைச்சோம், ஆரோக்கியமாக சமைச்சோங்கிற ஃபீலும் இருக்குங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். இந்த தேங்காய் பால் ரசம் நெஞ்சு சளியை கரைச்சி விடுங்க. வறட்டு இருமலுக்கு நல்ல மருந்தாக இருக்கும். உடல் சோர்வாக இருக்கும்போது இந்த தேங்காய் பால் ரசம் வச்சு சாப்பிடும்போது ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு அரை மூடி தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்குறேங்க. இது மிக்சியில் போட்டு கொஞ்சம் வெதுப்பாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சாச்சு. இது பால், நல்ல திக்கான தேங்காய் பால், பால் எடுத்து வச்சிருக்கிற ஒரு டம்ளர் அளவுக்கு. அடுத்தது இது 2ஆம் தேங்காய் பால், அதாவது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். மறுபடியும் அரைச்சி மறுபடியும் புழிஞ்சு இன்னொரு டம்ளர் எடுத்து வச்சாச்சு. மொத்தத்தில் 2 டம்ளர் தேங்காய் பால் இருக்குது. இப்போ ரசத்துக்கு தேவையான அந்த ரசப்பொடி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இங்கே மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்தாச்சு. கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி, 1 பச்சை மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஒரு சுத்துக்கு ஓட்டி எடுத்துருவோம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பருப்பருன்னு அரைச்சிட்டு இப்போ பூண்டு சேர்த்துடலாங்க. 3 பல் பூண்டு. பூண்டோட சைஸ் பாருங்க, கொஞ்சம் பெருசாக இருக்கு. சின்ன சைஸ் பூண்டுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். அவ்வளோதாங்க, கமன்னு ரசத்துக்கான மசாலா ரெடி. இப்போ அடுத்தது புளி கரைசல் ரெடி பண்ணிக்கணும். இங்கே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கிறேன். நல்லா அழுத்தி பிடிச்சி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி ஒரு கப்பு ரொம்ப புளி தண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணி வைக்க வேண்டிய ஐட்டம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரசம் தாளிச்சிடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். அடுத்ததாக ஒரு வரமிளகாவை உடச்சி சேர்த்துருவோம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டுருவோம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்போது தக்காளி சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கி வரணுங்க. உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து விட்டுறலாம். தக்காளி குயிக்காக வதங்கி சாஃப்ட் ஆயிரும். நான் இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி விட்டுருவோம். ஒரு 2 நிமிஷத்தில் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ இதில் அரைச்சி வச்சிருக்கிற ரசப்பொடியை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். ரசப்பொடி சேர்த்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுருவோம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்குனதுக்கப்புறம் இப்போ நம்ம கரைச்சி ரெடியாக வச்சிருக்கிற புளிக்கரைசலை சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டுட்டு புளிக்கரைசல் நல்லா கொதிச்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. பாருங்கள், புளிக்கரைசல் நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சு வரணும். கொதிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2ஆவது தேங்காய் பாலை சேர்த்துக்குவோம். தேங்காய் பால் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை கண்டிப்பாக சிம் பண்ணிக்கிட்டு சேர்த்துக்கங்க. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். ஏற்கனவே தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம். அதை ஞாபகம் வச்சுட்டு மீதி உப்பு சேர்த்தாச்சு. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு கொதிக்கிறதுக்கு விடுவோம். நல்லா கொஞ்சம் நொர கட்டி கொதிச்சு வரணும். பாருங்க, இந்த அளவுக்கு கொதிச்சு வர ஸ்டார்ட் ஆகும்போது இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலையை கொஞ்சம் போட்டு விட்டுருவோம். நல்ல வாசனையாக இருக்கும், கமகமன்னு. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலை சேர்த்துருவோம். ஸ்டவ் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொதிக்கிறதுக்கு விடுங்க. பாருங்க, நல்ல நுரக்கட்டி கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை போட்டு விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நல்ல மணக்க மிகச்சுவையான தேங்காய் பால் ரசம் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ரசங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. நல்ல சுட சுட சாதத்தில் இந்த தேங்காய் பால் ரசம் நிறையா சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டா வா அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு பர்ஃபெக்டான பாரம்பரியமான ரெசிபிங்க. ஸ்பெஷலாக சமைக்கணும்னு யோசிக்கும் போதெல்லாம் இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. பாராட்டு நிச்சயம். இந்த ரசம் அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நல்ல பொரியல் எல்லாம் இருந்தால் வா அட்டகாசமாக இருக்குங்க. சேப்பங்கிழங்கு வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டான பொருத்தமாக இருக்கும். அதே மாதிரி நான்வெஜ் வறுவல் எல்லாமே இந்த ரசத்தோட ரொம்ப நல்ல பொருத்தமாக இருக்கும். மட்டன் வறுவல், சிக்கன் வறுவல், ஃபிஷ் வறுவல் எல்லாம் இந்த தேங்காய்பால் ரசத்துக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க. இப்போ அடுத்த ரெசிபியாக நல்ல டேஸ்டியான மீன் வறுவல் ரெசிபி பார்க்கலாங்க. இது இந்த தேங்காய்பால் ரசத்துக்கு ரொம்ப நல்ல பொருத்தமாக இருக்கும். நல்ல பர்ஃபெக்டாக மசாலா சேர்த்து பொரிச்செடுக்கும் போது மசாலா உதிர்ந்து போகாமல் அருமையாக சுவையாக மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது, ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லா விதமான மீன் டிஷ்ஷஸோடவும் பொருத்தமாக இருக்கும். இந்த தேங்காய் பால் ரசத்துக்கும் நல்ல பொருத்தமாக இருக்கும். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே மீன் வறுவல் செய்யறதுக்கு மீன் துண்டுகளை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சாச்சு. நான் இங்கே எடுத்துருக்கிறது சால்மன் வெரைட்டி மீன். இது இந்தியன் சால்மன், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நடுவில் ஒரே ஒரு முள் இருக்கும், வஞ்சரம் மீன் மாதிரி. குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் கிரில்டு ஃபிஷ்ஷு, தந்தூரி ஃபிஷ்ஷு, இந்த மாதிரி மீன் வறுவல், சில்லி ஃபிஷ் இதெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் குழம்புக்கும் இந்த வெரைட்டி ரொம்ப நல்லாயிருக்குங்க. இங்கே நான் எடுத்துருக்கிறது 1 கிலோ மீன். இப்போ நம்ம மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 10 to 12 பல் பூண்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு 2 இன்ச்சு சைஸ் இஞ்சியை நல்லா அந்த தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டாச்சு. கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, அடுத்ததாக ஒரு 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இதெல்லாம் சேர்க்கும்போது வாசனையும் டேஸ்ட்டும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டு விட்டுறலாம். அடுத்தது ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுறலாங்க. அந்த ஒரு சின்ன புளிப்பு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழத்தில் ஒரு அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிருக்கிறேன். இப்போ இதை தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு அந்த எலுமிச்சம்பழ சார்லேயே நல்லா அரைப்பட்டுரும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஸோ மசாலா பேஸ்ட்டு ரெடி. இது போக நம்ம காரத்துக்கு மிளகாய் பொடியெல்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ இந்த அரைச்ச மசாலாவை அந்த மீன் மேலே போட்டு விட்டுறலாம். கம்ப்ளீட்டாக அந்த அரைச்ச மசாலாவை மீன் மேலே சேர்த்தாச்சு. அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல காரமான மிளகாய் பொடி, கூடவே தேவையான அளவு உப்பு. அடுத்தது அரிசி மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த அரிசி மாவு சேர்க்கும்போது நம்ம சேர்த்த மசாலாலாம் நல்லா அந்த மீன் மேலே நல்லா பைண்ட் ஆகும். நல்ல மொறு மொறுன்னு வரும் நம்ம மீன் வறுத்தெடுக்கும் போது. அரிசி மாவுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்க்கலாங்க, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. பட் அரிசி மாவு காமனாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அரிசி மாவு சேர்க்கும்போது நல்லாவே மொறு மொறுன்ட்டு இருக்கும். அந்த மசாலாவும் நல்ல மீன் மேலே கோட் ஆகும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஈவனாக மசாலாவை நல்ல எல்லா துண்டுகள் மேலேயும் நல்ல ஈவனாக கலந்து விடுங்க. நல்லா அந்த மசாலாவை இப்படி எடுத்து நல்லா தடவி விட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணுங்க. கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம்னாலும் மீன் மேலே மசாலா ஊறணும். அதுவும் மசாலா போட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சுடும் போதும் மீன் மசாலா உதிராது, பர்ஃபெக்டாக ஃப்ரை ஆகி வருங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மசாலாலாம் போட்டாச்சு. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன். அரை மணி நேரம் கழித்து இங்கே கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு நல்லா சூடு பண்ணியாச்சு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்ல மசாலா போட்டு ஊற வச்சுருக்கிற மீன் துண்டுகளை ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பொறுமையாக பொரிஞ்சு வரட்டும். இப்போ மெதுவாக திருப்பி போடுவோம். மசாலா நல்லா பிடிச்சிருக்கு. மீன் உடையாமல் திருப்ப வருது. இனி அந்த சைடும் நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மேலே நல்லா ஃப்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயிலிருந்து எடுக்கணும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆயிலிருந்து வெளியே எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் வெடித்து எடுத்து தட்டில் போட்டுருங்க. பாருங்கள், மீன் நல்லா உடையாமல் அழகாக மசாலா பிடிச்சி ஃப்ரை ஆகிருக்கு. அந்த மசாலா எண்ணெயில் இல்லை பாருங்கள், நல்லா எண்ணெயில் உதிர்ந்து போகாமல் எண்ணெய் கிளியராக இருக்குது.
எண்ணெய் வந்து கொஞ்சம் கலராக இருக்குது, பட் மசாலா உதிரில் பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நல்லா உடையாமல் மசாலா உதிராமல் பர்ஃபெக்டாக மீன் வறுவல் செஞ்சாச்சு. இப்போ அடுத்த பேட்சும் நம்ம இதே மாதிரி அழகாக போட்டு எடுத்துடலாம். நல்ல சூடான எண்ணெயில் மசாலாவில் ஊறின மீன் துண்டுகளை பொறுமையாக அடுக்கி விடுங்க. ஸ்டவ் அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுங்க. நம்ம இதை தவா ஃப்ரையும் பண்ணி எடுக்கலாம், தோசைக்கல்லையும் போட்டு எடுக்கலாம். அதுவும் மசாலா உதிராமல் சூப்பராக வறுத்தெடுத்துடலாங்க. பொறுமையாக திருப்பி திருப்பி போட்டு வறுத்தெடுங்க. அவ்வளோதாங்க, அருமையான சுவையான மீன் வறுவல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீன் மேலே நல்ல மசாலா பிடிச்சி உடையாமல் உதிராமல் அழகாக செஞ்சு எடுத்துடலாம். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இது. எப்பவும் ஒரே மாதிரி மசாலா போடாமல் இந்த மாதிரி இஞ்சி பூண்டோட அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து அரைச்சி அதுக்கப்புறம் மிளகாத்தூளெல்லாம் போட்டு அது மேரினேட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி வறுத்த மீன் மேலே பொரிச்ச கருவேப்பிலை, பச்சை வெங்காயம், எலும்பிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டு சாப்பிட்டா இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டோடவும் இருக்கும். மிஸ் பண்ணாமல் அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த 2 ரெசிபியும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த தேங்காய் பால் ரசம் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நல்ல பொருத்தமான மீன் வறுவல். நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த காம்பினேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த 2 ரெசிபியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.